வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போட்டியில் விளையாடாமலேயே செமிஃபைனல் சென்ற இந்தியா, பரிதாபமாக வெளியேறிய ஆஸ்திரேலியா. அதாவது என்னன்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோத இருக்கின்ற 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியின் போது தற்போது மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. அதே போல இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாக 50% அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஒருவேளை அதிக அளவு மழை பெய்தால் ஆடுகளம் கடுமையாக பாதிக்கப்படலாம். அப்படி நடந்தால் போட்டி ஓவர்கள் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில தகவலும் வெளியாகி இருக்கு. அதே போல இந்த மைதானத்தின் அவுட்ஃபீல்டில் மழைநீர் தேங்கி இருந்தால் அதை விரைவில் அகற்ற வேண்டும். அப்படி அகற்ற முடியாமல் போனால் போட்டி கைவிடப்படுவதாகவும் அறிவிக்கப்படும். அதே போல இந்த உலகக்கோப்பையில் 3 போட்டிகள் கைவிடப்பட்டு நடைபெற்று இருக்கு. அதை கருத்தில் கொண்டு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் இந்த போட்டி மழையால் கைவிடப்பட்டால் அது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா அணியின் நிலை என்னாகும் என்பதுதான் தற்போது அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. மழையால் போட்டி கைவிடப்பட்டால் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். இந்த 2 அணிகளும் சூப்பர் 8 சுற்றில் இதுவே கடைசி போட்டி என்பதால் இதில் பெரும் புள்ளிகளை வைத்துதான் சூப்பர் 8 சுற்றின் முதல் பிரிவில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் எந்த இடத்தை பெறும் என்று முடிவு செய்யப்படும். இந்த போட்டி மழையால் கைவிடப்பட்டு 2 அணிகளும் 1 புள்ளியை பெற்றால் அதன் மூலம் இந்த பிரிவின் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி 5 புள்ளிகளை பெற்று முதல் இடத்திலும் இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா அணியோ 3 புள்ளிகளை மட்டும்தான் பெறும். அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் ஆப்கானிஸ்தான் அணி மொத்தமாக 4 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தையும் பெற்று இருப்பாங்க. அதன் மூலம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி விடுவாங்க. ஒருவேளை வங்கதேச அணி வெற்றி பெற்றால் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய 2 அணிகளும் 2 புள்ளிகளுடன் 3 மற்றும் 4வது இடங்களை தக்க வச்சு இருப்பாங்க. அப்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருப்பாங்க. எனவே இந்த போட்டி மழையால் கைவிடப்பட்டாலும் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுவது என்பது உறுதிதான். ஆனால் ஆஸ்திரேலியா அணியிடம் இந்தியா தோல்வி கிடைந்தாலும் அதிக நெட் ரன் ரேட் இருப்பதால் அரையிறுதி சுற்றுக்கு எப்படியோ இந்திய அணி முன்னேறி விடுவாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணி மட்டும் தோற்றால் இந்த சுற்றுடன் வெளியேறி விடுவாங்க என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் செஞ்சு விட்டு பாருங்க.